மருத்துவத்துறையின் நவீன தொழில்நுட்பத்தில் சீனியர் மருத்துவர்களும் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் என கோவை ஸ்னேகாராம் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவையை போற்றும் விதமாக நாடு முழுவதும் தேசிய மருத்துவ தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அது நாட்டுக்கு நாடு மாறுபாடு கொண்டதாக இருக்கிறது. இந்த நிலையில் கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள ஸ்னேகாராம் பல்நோக்கு மருத்துவமனையில் மருத்துவர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் விஸ்வநாதனுக்கு செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் பூச்சென்று வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து கோவை திமுக வடக்கு மாவட்ட மருத்துவ அணி தலைவரும் ஸ்னேகாராம் பல்நோக்கு மருத்துவமனையின் தலைவருமான டாக்டர் விஸ்வநாதன் பேசுகையில், இந்தியாவில் கடந்த காலங்களை விட தற்போது இறப்பு விகிதம் குறைந்துள்ளதாக கூறிய அவர், இதில் மருத்துவர்களின் பங்களிப்பு அதிகம் இருப்பதாக தெரிவித்தார். கடந்த காலங்களை ஒப்பிடும்போது தற்போது மருத்துவத்துறையில் இளம் மருத்துவர்கள் அதிகம் இருப்பதாக கூறிய அவர், மருத்துவத்துறையின் நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் சீனியர் மருத்துவர்களும் ஆர்வம் காட்ட வேண்டும் என அவர் கூறினார். வணக்கம். ஜூலை 1 டாக்டர்கள் வாழ்வில் மிக முக்கியமான நாளாக இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். காலையிலிருந்து அவ்வளோ அன்பு மிகுந்த பாசத்துடன் அனைத்து ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குதுன்னா ஜூலை 1 அது இந்த டே. நான் டாக்டர் விஸ்வநாதன், ஸ்னேகாராம் ஹாஸ்பிட்டல், செல்வபுரம் மற்றும் தொண்டாமுத்தூர் மற்றும் உரிப்புள்ளம்புதூரில் எங்களுடைய பிரான்ச் நல்லபடியாக மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்கிறோம். இந்த டாக்டர்ஸினுடைய சிறப்பு என்னென்னா, உண்மையிலேயே ஒரு டெடிக்கேட்டட் ஃபீல்டில் நாங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் காலை மாலை இரவு விடிய காலம் நைட்டு எதையுமே பார்க்காம என்டையர் டாக்டர் கம்யூனிட்டி பீப்புளும் சர்வீஸ் பண்ணும்போது தான் இன்னைக்கு கடந்த 10 வருடங்கள் இல்லாத அளவுக்கு இந்தியாவினுடைய இறப்பு விகிதம் மிக 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 குறைஞ்சிருக்கு. தட் இஸ் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு காலத்தில் 2010 வந்து 60லேருந்து 65னா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் நம்ம வில்லேஜ் பீப்புள்ஸ் மாதிரி சிட்டியில் எல்லாருமே ஒரு 80+ டச் பண்ணிட்டு இருக்கான்னு காரணம்னா அதுக்கு அற்புதமான இந்த மருத்துவ தொழில் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு போய் ரீச் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலுமே ஆரம்பத்திலேயே ஸ்க்ரீனிங் பண்ணுற டெஸ்ட்டில் ஒரு குக்கிராமத்தில் கூட இன்னைக்கு வந்து ஒரு பைபாஸ் பண்ண பேஷண்ட் நம்ம பார்க்க முடியுது. காரணம்னா எல்லா டாக்டர்ஸும் வில்லேஜ் கிராமப்புறம் அங்கங்கே போய் தன்னுடைய கடமை உணர்வு இதில் அந்த நோயை சீக்கிரம் கண்டுபிடிச்சி மக்களுக்கு உயிர் பயத்தை கண்டிப்பாக நீக்கியிருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி அத்தனை மக்களும் இன்றைக்கி வாழ்த்து சொல்கிறாங்க, மீடியா பீப்புள்ஸும் வாழ்த்து சொல்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி. முடிந்தவரை உழைப்போம், மக்களினுடைய நலத்தை காப்போம் என இந்த டாக்டர்ஸ் டேவில் உங்களை எல்லாத்துக்கும் வாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் படிக்கும் போகும்போது கிட்டத்தட்ட 1995 நாங்கள்லாம் எம்பிபிஎஸ் முடித்தோம். 600லேருந்து 700 பேர் தான் இருந்துச்சு. அப்போ 1,00,000 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப டாக்டர் ரேஷியோ கம்மியாக இருந்துச்சு. 1000 பேர்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் 50 பேர் கூட இல்லாத காலகட்டத்தில் இருக்கும்போது டாக்டர்னுடைய அத்தியாவசியம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ப கண்டிப்பாக அவ்வளோ டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 டாக்டர்ஸ் இருக்காங்க. இந்த இளைய தலைமுறை டாக்டருக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோன்னா, எப்பயுமே அந்த மேம்போக்கான விஷயத்த இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட்டு இந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் எங்கள் காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி நோயாளிகளை கூர்ந்து கவனித்து தகுந்த பரிசோதனை பண்ணி அதன் மூலம் நீங்கள் ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் நோயை டீல் பண்ணும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் எங்களை மாதிரி கொஞ்சம் சர்வீஸ் பண்ணல மோர் தென் 50 இயர்ஸ் 30 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணவங்களும் வெகு ஆவலாக ஏஐ டெக்னாலஜியை பார்த்துட்ருக்குறோம்.
அது டெக்னாலஜி எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் வந்து எங்களுடைய பழைய கஷ்டம், பேப்பர் ஒர்க்ஸு இது எல்லாமே மாறிட்டு இருக்கு. அதனால இளைய தலைமுறை போல தான் நாங்களும் கூடிய சீக்கிரம் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு குக்கிராமத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முழு மூச்சாக அந்த இளைய சமுதாயமாக பாடுபடணும்னு கேட்டுக்கிறோம்.